Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாத் சோப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வேற எந்தெந்த விஷயங்களுக்கு தினசரி பயன்படுத்தலாம் அப்படின்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்ல வளர்க்குற செடிகள்ல பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மக்குல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற குளியல் சோப்பு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது சோப்பு லைட்டாக கரைஞ்சி தண்ணி வந்து சோப்பு தண்ணி ஆகணும். எந்த சோப்பாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க, நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கரைச்சிருக்கேன் லைட்டாக. நம்ம தண்ணி எடுத்துருக்க தண்ணி வந்து சோப்பு தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு மாறினா போதும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளில் தெளிக்க போகிறோம். சாதாரணமாக நீங்கள் செடிக்கு தண்ணி விடுற மாதிரி எப்பயும் தண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த இலைகள் மேலே இப்படி லைட்டாக தெளித்து விடுங்க. தினமுமே இந்த மாதிரி சோப்பு தண்ணி ஒரு மக் அளவுக்கு எடுத்து இப்படி இலைகள் மேலே தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பூச்சியுமே இந்த இலையில வந்து உட்காராம இருக்குங்க. அப்போ இலையில இந்த பூச்சி வந்து ஓட்டி ஆகும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். சாதாரணமாக அந்த செம்பருத்தி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சி வருங்க, அதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த சோப்புடைய வாசனைக்கு பூச்சி எதுவுமே வராமல் இருக்குங்க. அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிகள் எல்லாமே. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தினமுமே இதே மாதிரி ஒரு கப் எடுத்து நீங்கள் வந்து தண்ணி வந்து தெளிச்சு விடலாம். அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கவங்க மட்டும் இது வந்து யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் சாதாரணமாக எப்பயுமே சிங்க் கழுவுற மாதிரி கழுவி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக பாத் சோப் வச்சு குளிக்கிற சோப் வச்சு இப்படி ப்ரஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வேறு எந்த சிங்க்குமே இது வந்து பயன்படாதுங்க. ஸ்டீலில் இருக்க சிங்க் மட்டும் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நைட்டில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்தீங்க அப்படின்னா இந்த சோப்புடைய ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சியுமே வராமல் இருக்குங்க. இதுக்கு வந்து சோப்புக்கு வந்து நம்ம கடைசியாக துண்டு சோப்பாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணிகள் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சோப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பிடிச்ச சோப் எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது பிடிச்ச சோப் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வாசனை உள்ள சோப் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் துணிகள்லையும் இதே வாசனை வரத்துக்கு உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண துண்டுகள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ அல்லது நெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டு துணியிலையோ இந்த மாதிரி சுற்றி நம்ம துணிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கிறனால பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம துணியுமே நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச வாசனை வந்து உங்கள் துணிகளில் வரப்போ உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறப்போ மண்ணில் வேலை செய்கிறோம், அதாவது வந்து செடிகள் கீழே இருக்க புல்லெல்லாம் பிடுங்கி விடுறோம். அதே மாதிரி ஏதாவது வந்து க்ரீஸ்லலாம் வேலை செய்கிறீங்க, ஆயிலெல்லாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கைகள் வந்து அழுக்காகும். கைகள் வந்து மண்ணாவோ க்ரீஸாவோ ஆயிலாவோ ஆகுங்க. அப்படி கைகள் ஆகிறப்போ நம்ம வந்து சாதாரணமான ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணால் போயிடும். ஆனால் வந்து நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நெயில்ஸ்குள்ளார இந்த மண் க்ரீஸ் இதெல்லாம் போணுச்சுன்னா நம்ம அதை வாஷ் பண்ணாலும் போகாதுங்க. அப்படியே நெயில்ஸ்குள்ளார அப்படியே நின்றுக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஈஸியாக அந்த நெயில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குளியல் சோப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நெயில்ஸை வந்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டிங்க அப்படின்னா இந்த சோப்பு வந்து உள்ளார நெயில்ஸ்குள்ளார போயிட்டு அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இப்படி கீறி விட்டால் போதும். கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்கனாலே நெயில்ஸ்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறப்போ. இல்லைனா மண்ணெல்லாம் நம்ம நெயில்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடுறப்போ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்போஸ் சாக் பீஸ் இல்லாத ஒரு டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி துண்டு சோப்புகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி துண்டு சோப்பு யூஸ் பண்ணுறனால எந்த சோப் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஒயிட்டான கலர் தாங்க வரும். அதனால ஒரு சாக் பீஸ்க்கு பதிலாக இது யூஸ் ஆகும். அதே மாதிரி வாஷ் பண்ண உடனேவும் இது வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்குமே.
அதாவது சூயிங் சாக் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த துண்டு சோப்புகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட சப்போஸ் மெழுகெல்லாம் வச்சு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கலர்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கலர்ஸ் வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த சோப் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கலர் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கலர் ஒட்டாமல் இருக்கும். மெழுகுக்கு பதிலாக நம்ம வந்து சோப்ஸ் கூட பயன்படுத்தலாங்க. நம்மள்ட்ட அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பர்ஸு இல்லைனா வந்து பேக் இதிலலாம் இருக்க ஜிப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிப் வந்து சப்போஸ் சரியாக இல்லாமல் டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைட்டாக இருக்க டைமில் வந்து நீங்கள் இதில் வந்து லைட்டாக சோப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிப் வந்து சரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சோப் எடுத்துக்கோங்க. சோப் எடுத்துகிட்டு அந்த ரன்னர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னரில் 2 பக்கமே இந்த மாதிரி சோப் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜிப்பு வந்து போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லேயோ இல்லை ஈவன் வந்து ட்ரெஸ்ஸஸில் கூட ஜிப்பு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. பாருங்கள், நல்லா லூஸாகி கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு நார்மலாக நம்ம ஜிப் போடுற மாதிரி போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் இருக்க செவுரு இருக்குது பார்த்தீங்களா, செவரில் ஏதாவது வந்து ஆணி அடித்த ஓட்டை இல்லை இந்த மாதிரி அங்கங்கே எங்கேயாவது ஓட்டை இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பு துண்டு சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது எந்த கலரில் நீங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர் இருக்க சோப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், நான் அதில் வந்து சோப் வச்சு தேய்க்கிறேன். இந்த மாதிரி நம்ம சோப் வச்சு தேய்க்கிறனால அந்த ஹோல் வந்து மூடிக்கும். லைட்டாக தான் இந்த இடத்துல ஹோல் இருக்குங்க, நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுருக்கேன். நீங்கள் ஆணி அடித்த ஓட்டை இதெல்லாம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சோப் வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சேம் கலர் இருக்க சோப் வச்சு தேய்க்கிறனால அந்த ஓட்டை வந்து க்ளோஸ் ஆயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ஓட்டை இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஓட்டை மாதிரி இருந்துச்சு, இப்போ தெரியல பாருங்கள், அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த சோப்பு வச்சு தேய்ச்சனால. இப்போ நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாங்க. துணிகளில் இருக்க கரைகள் வந்து சப்போஸ் போகலை, நீங்கள் சாதாரணமாக துவைக்கிறப்பையும் போகலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்க கரைகள் போகிறதுக்கு நம்ம வந்து துணி சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி குளியல் சோப் பயன்படுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக போயிடுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னது. விடாப்பிடியான கரைகள் கூட துணி சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து குளியல் சோப் வச்சு தேய்க்கிறப்ப ஈஸியாக போயிடும்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அதுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பாருங்கள், இந்த துணியில் வந்து இந்த இடத்துல மண்ணு கரை அப்படியே பட்டிருக்கு. துவைச்சதுக்கப்புறமும் இது போகலை, அதனால் நான் இப்போ குளியல் சோப் வச்சு தேய்ச்சிருக்கேங்க. குளியல் சோப் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லாவே போயிருக்குங்க, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து விடாப்பிடியான கரை, அதாவது ரத்தக்கரை இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பாத் சோப் வச்சு தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கரை வந்து போயிடும். பாருங்கள், லைட்டாக அந்த மண்ணு கரை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கரை வந்து தெரியல பாருங்கள், இப்போது நல்லாவே போயிருக்கு, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாதாரணமாக நம்ம அலசுகிற மாதிரி அலசிக்கிட்டால் போதும். இப்போ நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கேஸில் யூஸ் பண்ணுற இந்த கேஸ் டியூப் இருக்குது பாருங்கள், இதில் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதாவது வாசனை வருது, லீக்கேஜ் இருக்குன்ற டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இந்த கேஸ் டியூபுக்கு மேலே இந்த சோப்பு துண்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளாருந்து வர கேஸும் அந்த சோப்பில் இருக்க அந்த கெமிக்கலும் சேர்ந்து வெளியில் இந்த மாதிரி வந்து நுர வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக எங்கே நுர வருதோ அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ்வில் இருக்க இந்த டியூபுக்கு மட்டும் கிடையாதுங்க, வேறு ஏதாவது நீங்கள் வந்து நம்ம இன்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இன்டெக்ஸில் காற்று வச்சு யூஸ் பண்ணுற இந்த சேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஓட்டை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு மேலே லைட்டாக அப்படியே சோப் தேய்ச்சிங்கனாலே போதுங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கே ஓட்டை இருக்குன்றது. அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ட்ராயர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ட்ராயர்ஸ்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னா டைட்டாக இருக்க இடத்துல வந்து லைட்டாக அந்த சோப் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆயிருங்க. அதே மாதிரி வின்டர் டைமில் இந்த மாதிரி மழை காலத்தில் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்க இடத்துல எந்த இடத்துல வந்து கொஞ்சம்
பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் சோப்பு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விடுவோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சோப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலுமே ஈஸியாக க்ளோஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்திருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.